நேத்திக்கு ரிலீஃப் அப்படின்னு ஒரு திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது சம்மந்தமான நேரடி செமினார் கோயம்புத்தூரில் ஃபியோ, டிஜிஎஃப்டி மற்றும் இசிஜிசி சேர்ந்து கம்மிங் 28th வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ அதை பற்றினது தான். இன்றைக்கி மேற்காசிய கடல் பாதையில் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. சரக்கு கட்டணம் அதிகமாக இருக்குது, வார் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்போம். ஸோ இதிலேருந்து ஃப்யூச்சரில் ஏற்றுமதியாளர்களை காப்பாற்றுறதுக்கும், ஏற்கனவே பே பண்ண அந்த எக்ஸ்ட்ரா மணியை வந்து திரும்பி கொடுக்கறதுக்கும் மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபா அளவுக்கு ஒதுக்கி இருக்குது. இதை பற்றிலாம் நேற்றுக்கு பார்த்தோம். ஸோ இந்த கருத்தரங்கில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, முக்கியமாக 3 பாயிண்ட். அந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனும், என்ஹான்ஸ்டு ரிஸ்க் கவரேஜும், அதுக்கடுத்து இந்த ஃபினான்ஷியல் ரிலீஃப் நமக்கு எப்படி கிடைக்குது, அதை நம்ம எப்படி அவைல் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா சரக்கு கட்டண உயர்வு, அந்த போர் அபாய செலவு, நான் ஏற்கனவே சொன்ன அந்த வார் ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா, ஸோ இதனோட ரீஎம்பர்ஸ்மெண்ட்டு வழிமுறைகள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த கவர் காமன்ஸ் காப்பீட்டு தொகை இருக்குது இல்லைங்களா, அதை பற்றி விரிவாக வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு குறு நிறுவனங்கள், எம்எஸ்எம்இ மாதிரியான நிறுவனங்கள், சிலர் வந்து பாலிசியை எடுக்காமல் இருப்பாங்க. இசிஜிசி பண்ணாமலே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பல வருஷமாக வந்து பையர் வந்து நல்லா தெரியும். ஸோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவங்க ஷிப்பிங்க்கு பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை கூட திரும்ப வாங்குறதுக்கு வசதி இருக்குது. அதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் லிமிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வந்து இதில் வந்து விளக்குறாங்க. இது என்றைக்கு நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை மதியானம் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஹோட்டல் மங்களா இன்டர்நேஷ்னல் கோயம்புத்தூரில் ராம்நகரில் இருக்குது. அங்கே தான் வந்து இது நடக்குது. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, வெளியூர்லேருந்து வரக்கூடிய பஸ்லாம் நிற்கும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு பின்னாடி ஜஸ்ட் அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் நடந்தாலே ஹோட்டல் வந்துடும். ஆட்டோ கூட பிடிக்க வேண்டாம். ஸோ அங்கே போய்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே.